சோழப் பேரரசு, சோழர் கோயில்னு சொன்னாலே நமக்கு என்னங்க ஞாபகத்துக்கு வரும்? வான் உயர நிக்கிற கோபுரங்கள், அதுல இருக்கிற நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள், அப்புறம் ஒரு தெய்வீகமான உணர்வு, இல்லையா? ஆனா இந்த பிரம்மாண்டமான கோயில்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியே மறைஞ்சிருந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? சரி, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இடைக்கால இந்தியால ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கார்ப்பரேஷன், ஒரு நிறுவனம் எதுவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய வணிகக் குழுவா, இல்ல ஒரு ராஜவம்சத்தோட கருவூலமா? யோசிச்சு பாருங்க. பதில் கோயில். ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, நீங்க சரியாத்தான் கேட்டீங்க. ஒரு மத ஸ்தாபனம் ஒரு பேரரசின் பொருளாதாரத்தையே இயக்குற அளவுக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் சக்தியா எப்படி உருவெடுத்தது, அத பத்தி தான் இந்த ஆய்வுல நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சோழர் காலத்து கோயில்ங்கிறது வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் இல்ல. அது அந்த பேரரசின் சமூக பொருளாதார இயந்திரத்தோட மைய புள்ளியாவே செயல்பட்டுச்சு. அது எப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ இந்த கோயில்களுக்கு இவ்ளோ பெரிய சக்தி எங்கிருந்து வந்துச்சு? அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், நிலம். ஆமாங்க, அதோட அளவற்ற சக்தி அது கைவசம் வச்சிருந்த நில உரிமையில தான் கட்டமைக்கப்பட்டிருந்தது. இது தேவதானம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமா சாத்தியமாச்சு. தேவதானம்னா சும்மா புண்ணியத்துக்காக பண்ற ஒரு செயல் மட்டும் இல்ல, அது ஒரு பக்காவான பொருளாதார திட்டம். அரசர்களும் பெரிய செல்வந்தர்களும் கோயில்களுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தானமா கொடுத்தாங்க. அந்த நிலங்கள்ல இருந்து வர்ற வருமானம் மொத்தமும் கோயிலோட நிர்வாகத்துக்கு தான் போகும். தேவதானம் மாதிரியே பிரம்மதேயம்னு இன்னொரு முறையும் இருந்துச்சு. இதுல படிச்ச பிராமணர்களுக்கு வரி இல்லாத நிலங்களையும் சில சமயம் ஒரு முழு கிராமத்தையுமே தானமா கொடுத்தாங்க. இந்த குடியிருப்புகள் கோயில் பொருளாதாரத்தோட ஒரு முக்கிய அங்கமாவே மாறிப்போச்சு. சோழர்களோட நில உடைமை முறை எவ்வளவு நுட்பமா இருந்திருக்குன்னு இந்த டேபிள பாருங்க. சாதாரண விவசாயிகளுக்கு சொந்தமான வெள்ளான் வகை நிலங்களுக்கு அரசுக்கு வரி உண்டு. ஆனா பிரம்மதேயம் தேவதானம் நிலங்களுக்கு வரி விலக்கு இருந்துச்சு. அந்த வருவாய் மொத்தமும் கோயிலுக்கே போனதால அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியா வளர்ந்துச்சு. நில உரிமையாளரா இருந்தது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சோழர் கோயில் ஒரு நவீன வங்கிய போலவும் வேலை செஞ்சிருக்கு. இதுதான் அதோட அடுத்த முக்கியமான பணி. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி கோயில்கள் பணப்புழக்க மூலதனத்தோட ஒரு பெரிய களஞ்சியமா இருந்திருக்கு. சரி, அது எப்படி ஒரு வங்கியா செயல்பட்டுச்சு? வாங்க பார்க்கலாம். பாருங்க, கோயில் மக்கள் கிட்ட இருந்து தங்கம் பணத்தை முதலீட வாங்கியிருக்கு. ஆனா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அந்த மூலதனத்தை, அதாவது கேபிட்டலை அவங்க தொடவே மாட்டாங்க. அதுல இருந்து வர வட்டியை மட்டும்தான் செலவுக்கு பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல ஏரி குளம் வெட்டுறதுக்காக கிராம சபைகளுக்கும் வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக வணிகர்களுக்கும் கடன் கொடுத்து அந்த பகுதியோட பொருளாதாரத்தையே வளர்த்திருக்கு. இப்போ ஒரு நிறுவனமா அந்த கோயிலோட செயல்பாடுகள் எவ்ளோ பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அது ஒரு மிகப்பெரிய முதலாளியாகவும் சமூக மையமாகவும் எப்படி விளங்குச்சுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணம், தஞ்சை பெரிய கோயிலை மட்டும் எடுத்துப்போம். அங்க மட்டுமே 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள். இதுல பூசாரிகள், கணக்காளர்கள், மேலாளர்கள்னு ஒரு பெரிய டீமே வேலை செஞ்சிருக்கு. அதே பெரிய கோயில்ல கலைய வளர்க்கணும்னு ராஜராஜ சோழன் மட்டுமே 400 நடன கலைஞர்களை வேலைக்கு எடுத்திருக்கார். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தங்கறதுக்கு வீடு, வருஷ சம்பளமா நெல்னு கொடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 400 கலைஞர்கள் ஒரே இடத்துல. கோயில் வெறும் ஆன்மீகம், கலைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கல, அது ஒரு சமூக நல மையமாவும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சில கோயில்கள்ல ஆதுலர் சாலைன்னு தனியா மருத்துவமனைகளே இயங்கியிருக்கு. அங்க 15 படுக்கை வசதிகள் வரைக்கும் இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அப்போ பாருங்க, ஒரு கோயிலுங்கிறது ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு கல்ச்சுரல் சென்டர், ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பொதுப்பணித்துறை, அப்புறம் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு பெரிய முதலாளி. இத்தனை பரிமாணங்களையும் அது கொண்டிருந்ததால தான் நாம அதை ஒரு பெருநிறுவனம்னு சொல்றோம். சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சிஸ்டத்தை யார் நிர்வகிச்சா? இங்கதான் சோழர்களோட இன்னொரு அற்புதமான அம்சம் வருது, அவங்களோட உள்ளாட்சி முறை. குறிப்பா பிரம்மதேய கிராமங்கள்ல கோயில் நிர்வாகம் ரொம்ப விழிப்படையாவும் பொறுப்பாவும் இருக்கணும்னு ஒரு அதிநவீன தேர்தல் முறையை வச்சிருந்தாங்க. இதுக்கு ஒரு அழியாத சாட்சிதான் உத்தரமேரூர் கல்வெட்டுகள். இந்த சிஸ்டம் பேர் தான் குடவோலை முறை. வேட்பாளரா நிக்கிறதுக்கே ஏகப்பட்ட தகுதிகள் வேணும். நிலம், படிப்பு, வயது, நல்ல நடத்தைன்னு எல்லாம் இருக்கணும். தகுதியானவங்களோட பேரை ஓலையில எழுதி ஒரு பானைக்குள்ள போட்டு ஊரே கூடி நிக்க ஒரு சின்ன பையனை விட்டு ஒரு ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு வருஷத்துக்கு அந்த பதவியில இருப்பாங்க. அவங்களோட பதவிக்காலம் முடியறதுக்குள்ள கணக்கு வழக்குகளை சரியா ஒப்படைக்கணும். பாத்தீங்களா, தகுதியும் பொறுப்புக்கூறலும் தான் இதோட அடிநாதம். சரி, இவ்வளோ சிறப்பாக இயங்கிய ஒரு அமைப்பு எப்படி சரிஞ்சது?
இந்த சக்தி வாய்ந்த அமைப்போட சிக்கலான பக்கங்களையும் அதன் வீழ்ச்சியும் தான் இப்போ நாம பார்க்க போறோம். கோயில் பொருளாதாரம் வளர வளர அதுவே சமூகத்துல ஒரு பெரிய விரிசலையும் ஏற்படுத்துச்சு. சமூகம் வலங்கை இடங்கைன்னு ரெண்டா பிரிஞ்சுது. சிம்பிளா சொல்லணும்னா, வலங்கை பிரிவுல விவசாயிகளும் போர் வீரர்களும் இருந்தாங்க, இடங்கை பிரிவுல கைவினைஞர்களும் வர்த்தகர்களும் இருந்தாங்க. தங்களோட உரிமைகளுக்காக இந்த ரெண்டு பிரிவுகளுக்கும் நடுவுல அடிக்கடி வன்முறை மோதல்கள் கூட நடந்துச்சு. 12ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டுச்சு. நிலங்கள் தனியாருக்கு விற்கப்பட ஆரம்பிச்சது. இதனால அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா நிலப்பிரபுக்கள் கைக்கு போச்சு. இதோட விளைவா 13ஆம் நூற்றாண்டுல விவசாய நெருக்கடி, மக்கள் போராட்டங்கள்னு வெடிக்க மத்திய அரசு பலவீனமாகி கடைசியில சோழ பேரரசே வீழ்ச்சி அடைஞ்சது. அப்போ சோழர் கோயிலுங்கிறது வெறும் ஆன்மீக மையம் மட்டும் இல்ல, அது ஒரு பொருளாதார பெருநிறுவனம், ஒரு வங்கி, ஒரு சமூக நல அமைப்பு, ஒரு அரசியல் கருவி. இது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நம்பிக்கை, நிதி மற்றும் ஆளுமை, இது மூணும் ஒரே நிறுவனத்துல ஒன்னு சேரும்போது உண்மையான அதிகாரம் யார் கையில தங்கியிருக்கு? சிந்திச்சு பாருங்க.